உடம்பு சரியில்லாம போயிருச்சு. ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாம அவங்க இருந்திருக்காங்க. அரசியும் சின்ன பொண்ணு தானே, அவ இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சத்தமா பேசியிருப்பாளா? அவ பேர கம்ப்ளைண்ட்ல சேர்த்துக்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? நீ அழாத, சரியா? கதிர், அழாத கதிர். ஜெயில இருந்த அன்னைக்கு நான் என்னென்னலாம் யோசிச்சேன் தெரியுமா? கண்டிப்பா அப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு முடிவே பண்ணிட்டேன். அந்த ராத்திரியோட நம்ம மொத்த குடும்பமும் சதஞ்சு போயிடும், சதறி போயிடும் தான் யோசிச்சேன். என்ன, அப்படிலாம் எதுவும் நடக்கலையே. நாம எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்ப வந்துட்டோம்ல. அப்புறம் என்ன? மயிலக்கா விஷயத்துல நம்ம வீட்டுல இருக்கிற யாருமே எந்த தப்பும் பண்ணல. நமக்கு எதுவும் தப்பா நடக்காது கதிர். மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல ராஜி. இந்த வீடு தான் எல்லாமே, இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்க தான் ஏன் மனுஷங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரே நாளா மொத்தமா மாறிட்டாங்க. ஆனா யார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதா சொன்னாங்களோ அவங்கள மொத்தமா எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சாங்க. ஆனா அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்து யார் எங்களை எதிரியா பார்த்தாங்களோ அவங்கதான் இப்போ எங்களுக்காக வந்து நின்னாங்க. உங்க குடும்பத்தை தான் சொல்றேன். புரியுது. இந்த 2-3 நாள் நடந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. அதுலயும் ஸ்டேஷன்ல அம்மா, நீ, அரசி 3 பேரும் கூனி குறுக்கி உட்கார்ந்து இருந்தத என்னால மறக்கவே முடியல. ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. நேத்து நைட்டெல்லாம் நீ சுத்தமா தூங்கிருக்க மாட்டேன். படுத்து தூங்கு வா. நீ மேல படுத்துக்கோ, நான் இல்ல கீழே படுக்க. பரவாயில்ல, நான் கீழே படுத்துக்கிறேன், நீ படுத்துக்கோ. ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. டேய், கனவு ஏதாவது கண்டியோ? யாருக்கும் எதுவும் ஆகாதில்ல மாமா. இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. பொறுமையா குடி. மாப்ள, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு மாமா. ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போலாமா? போலாமா? இல்ல மாமா, வேணாம். யாருக்கும் எதுவும் ஆயிடாது இல்ல மாமா? ஆகாது. என்னப்பா நீ? யாருக்குமே எதுவும் ஆகாது. நடக்க வேண்டியது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே மோசமா எதுவும் நடக்காது. இத பாரு, கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நீ படு படு. சரவணன் ரொம்ப பயந்துருக்கானே. மாமா என்ன? இதோ வந்துடுறேன் இரு. கொஞ்சம் இரு, வந்துடுறேன். மாமா என்னப்பா? தனியா விட்டுட்டு போகாத மாமா. வந்துடுறேன்ப்பா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். குன்னக்குடி முருகா, காப்பாத்துப்பா. இவன் பயம் எல்லாம் போய் நல்லபடியா இருக்கணும். இத பாரு, நாம கும்பிடுற சாமி நம்ம கூடவே இருக்கும். நீ பயப்படாம தூங்கு. நான் போய் லைட் ஆஃப் பண்ணிடுவா, நீ தூங்குறியா? வேண்டாம் மாமா, இருக்கட்டும். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல, நீ தூங்கு. கண்ணை மூடுப்பா. பண்ணல. குமுதி, விட்டுடுங்க. என்னடி ஆச்சு? சொன்னா கேளுங்க. ஐயோ, குமுதி, குமுதி, ஏய், ஒண்ணுல தூங்கு தூங்கு. நான் தான் படுத்துக்க, தூங்கு. அப்பா, என்னப்பா? ஒண்ணுலப்பா, நீ தூங்கு தூங்கு தூங்கு, படு தூங்கு. கோமதி, என்ன கோமதி, உடம்பு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் போவோமா? இல்லைங்க, பயமா இருக்குங்க. எதுக்கு பயப்படுற? பயப்படாத. காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? கோமதி, குடிக்க தண்ணி கொண்டு வரட்டா? எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத, ஒண்ணு இல்ல, நிம்மதியா தூங்கு. எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். தூங்கு தூங்கு. சரியா பண்ணிருக்க. மாமா, நீங்க முதல்ல நகருங்க, நான் பண்றேன். இல்ல பரவாயில்லம்மா,
நான் ஐயோ நான் மாமா நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நகருங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும்மா, விடுமா. மாமா கொடுங்க மாமா. ஒருமா மேல கீழ பற்ற போது தள்ளிருமா, மேல பற்ற போகுது. ஏமா கதிர் எந்திரிச்சிட்டானா? எந்திரிச்சிட்டாரு மாமா. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்ன. இந்தாம்மா, இத வாங்கிக்க. இத கதிருக்கு கொடுத்துரு, இத நீ குடிச்சிரு. தேங்க்ஸ் மாமா. இது பாரு ராஜி,